இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 10க்கு 10 ரூமுக்கு ஒரு அடிக்கு சைஸ் ஒரு அடி உள்ள டைலு எவ்வளோ வேணும் ஓகேங்களா. ஸ்டாண்டர்டாக புள்ளி கட்ட போகிறோம்னா அவங்க வந்து யோசிப்பாங்க இந்த 10க்கு 10 ரூமுக்கு எவ்வளோ டைல் தேவைப்படுதுன்னு. அது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரூமோட சைஸ் மொத்தம் 10 அடிக்கு 10 அடி ஓகேங்களா. அப்போ 10 அடிக்கு 10 அடினா இந்த ரூமோட மொத்த ஏரியா ஸோ 100 சதுர அடி ரைட்டுங்களா. ஸோ இப்போ 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த சைஸ் இருக்கிற 1/1 சைஸ் இருக்கிற டைலு எவ்வளோ நம்பர்ஸ் வேணுங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, இப்போ ஒரு அடிக்கு ஒரு அடி. ஸோ இந்த டைலோட ஏரியா என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு அடிக்கு ஒரு அடினா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரைட்டுங்களா. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் டைலு இந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி பார்க்க போகிறோம்னா 100 ஸ்கொயர் ஃபீட் டிவைட் பை ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரைட்டுங்களா. 100 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை எத்தனை டைல்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு 100 டைல்ஸ். இது நம்பர்ஸுங்க ஓகேங்களா. ஸ்கொயர் ஃபீட் டிவைட் பண்ணால் 100 டிவைட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ 100 டைல்ஸ் வேணும். இந்த 100 டைல்ஸ் கூடவே நம்ம ஒரு 5% ஆஃப் வேஸ்டேஜ் ஆட் பண்ணுங்க. ஏன்னா வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையும் இவங்க லோடிங்கு அன்லோட் பண்ணுறப்ப டேமேஜ் ஆகும். அது இல்லாமல் டைலு வீட்டில் வந்து லே பண்ணுறப்ப அதில் வேஸ்டேஜ் ஆகும். ஸோ இந்த 2 வேஸ்டேஜ் கடைக்காரன் ஏற்றுப்பான் ஒரு சில கடையில் ஓகேங்களா. அன்லோடிங் லோடிங்கில் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அன்லோடிங் லோடிங் நாங்கள் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் வந்து எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் டைல் லேயிங் வேஸ்டேஜ் நம்ம ஒரு 5% கன்சிடர் பண்ணுங்க. அப்போ 100ல் 5% எவ்வளோ ஆகுங்க, எவ்வளோ ஆகுது 5 ரைட்டுங்களா. அப்போ 5 நம்பர்ஸ் டைலு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கணும் ரைட்டுங்களா. அப்போ 100க்கு பதிலாக 105 நம்ம வாங்கணும் ஓகேங்களா. அப்போ ஒரு பாக்ஸில் 10 டைல் இருந்தால் நம்ம 10 பாக்ஸ் வாங்கணும் ப்ளஸ் ஒரு 5 டைலும் வாங்கணும். அப்போ 10 பாக்ஸ் வாங்கணும் சொல்ல போனோம் ரைட்டுங்களா. சரி இது புரிஞ்சுதுங்களா, நம்ம எவ்வளோ டைம் வாங்கணும்னு புரிஞ்சுதுங்களா. ஸோ 10க்கு 10 ரூமு, அந்த 10க்கு 10 ரூமோட மொத்த அளவு 100 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு டைலோட அளவு நம்ம லே பண்ணால் அந்த ரூமில் இதான் ரூம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ரூமு. ஸோ இந்த ரூமில் நம்ம டைல்ஸ் லே பண்ண போகிறோம். ஸோ இந்த டைல்ஸ் லே பண்ணால் இந்த ரூமுக்கு மொத்தம் நமக்கு 100 டைல்ஸ் வேணும் ரைட்டுங்களா. ஓகே, அடுத்து இந்த டைல்ஸு கூடவே நமக்கு இப்போ இந்த டைலோட ஸ்கர்ட்டிங் ஓட்டுறோம்ல, இந்த ரூமுக்கு கீழே ஸ்கர்ட்டிங் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த டைல்ஸு எவ்வளோ டைல் வேணுங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம டைல்ஸ் எடுத்துருக்க டைல்ஸோட சைஸு ஒரு அடிக்கு ஒரு அடி ரைட்டுங்களா. இந்த ஒரு அடிக்கு ஒரு அடியில் நமக்கு எத்தனை பீஸ் சொல்லியிருந்தேன், ஸ்கர்ட்டிங் டைல் கிடைக்க போகிறது இது 3 பீஸாக கட் பண்ணலாம் ரைட்டுங்களா. 10 சென்டிமீட்டரா 1 2 3 நமக்கு 3 பீஸ் கிடைக்கும் ரைட்டுங்களா. நம்மளோட ரூமோட சைஸ் எவ்வளோனா 10 அடிக்கு 10 அடி ரைட்டுங்களா. ஸோ இந்த 10 அடி 10 அடி ரூமில் நமக்கு டோர் ஓப்பனிங் இருக்கா, கதவு எதோ வைக்கணுங்களா, அது ஒரு 3 அடி நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 10 10 10 10 அப்போ 40 அடி ஆச்சுங்களா. 40 அடி நீளம் ஆச்சுங்களா. 40 அடி நீளத்தில் 3 அடி மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு டோர் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த ஸ்கர்ட்டிங் தேவைப்படாது. ஓகே, அப்போ 37 அடி ஆச்சு ரைட்டுங்களா. நமக்கு இப்போ ஒரு பீஸ் நமக்கு 3 டைல் கிடைக்குது ரைட்டுங்களா, ஒவ்வொரு அடியாக. அப்போ நமக்கு மொத்தம் தேவைப்படுற லென்த் வந்து 37 அடி தான். அப்படிங்கிறப்ப டோட்டல் நீளம் நமக்கு
37 அடி. ஓகே, 37 அடியில் நமக்கு மொத்தம் 3 பீஸ் கிடைக்க போகுது ரைட்டுங்களா. அப்போ 37 ஆடாக இருக்கிற நம்பரை ஈவனாக மாற்றிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, 36 அடியாக மாற்றிக்கலாம். நமக்கு ஒரு டைலோட அளவு என்னங்க, நமக்கு ஒரு டைலோட அளவு 1 அடி. அதில் எத்தனை அடி இருக்குது? 1 2 3 அடி இருக்குது. ஓகேங்களா, 3 மாற்றிக்கலாம், 3 அடி ரைட்டுங்களா. அப்போ ஒரு டைலில் 3 அடியாக நம்ம மாற்றுறதுக்காக எத்தனை நம்பர் ஆஃப் டைல் வேணும்னு கண்டுபிடிக்கிறது புரியுதுங்களா. 36 3 வகுத்தா 12 நம்பர்ஸ் டைல் வேணும். புரியுதுங்களா. எதுக்கு பண்ணோம்? இப்போ இதே சேம் கான்செப்ட் நீங்கள் எல்லா டைலையும் அப்ளை பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 36 அடிக்கு 3 அடி வகுத்துக்கணும்னா 12 டைல் வேணும். ஓகே, அப்போ 12 டைல் வந்தால் நமக்கு 36 பீஸ் வருமா? ஓகே, கிடைச்சது. இப்போ நமக்கு அந்த ஒரு பீஸ் வேணும் ரைட்டா. அந்த 35 அடி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் வேணும். அப்படின்னா ஒரு டைல் எக்ஸ்ட்ரா ஆகும். அந்த ஒரு டைல் எக்ஸ்ட்ராவாக வாங்கினா அதில் 3 பீஸ் வரும் ரைட்டுங்களா. அப்போ ஒரு டைலில் 3 பீஸ் வருதா, அது 3 அடி. 1 அடி ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ண மாதிரி அந்த கணக்கு போயிடும். 2 பீஸு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வேஸ்டேஜ் கணக்கில் வந்து இந்த 2 பீஸு. புரியுதுங்களா. ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்டுங்க. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். எவ்வளோ டைல் பீஸ் வேணும் ஸ்கர்ட்டிங் பண்ணுறதுக்கு, எவ்வளோ டைல் பீஸ் வேணும் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணுறது. சிம்பிள். ஓகே, புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இனிமேல் புது வீடியோ வரப்போகுது. ஓகே, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.